அம்மா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கே வர சொல்லுங்கம்மா. எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்கு. டாக்டர் வந்து எல்லாரையும் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்கம்மா. சரி ராஜா, இப்பவே போன் பண்றேன். டாக்டர், பசங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, கொஞ்சம் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போங்களேன். என்னாச்சு? எல்லாருமே ஏன படுத்திருக்கீங்க? அத்தை, எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை. சரி, நான் பார்க்கறேன். குட்டி பாப்பாக்கு என்ன பண்ணுது? அவளுக்கு காய்ச்சல் டாக்டர். பரவாயில்ல, இது சாதாரண ஜலதோஷம், கொஞ்சம் ஓய்வு எடுத்தால் சரியாகிவிடும். சார், உங்களுக்குமா உடம்பு சரியில்லையா? ஆமா டாக்டர், கொஞ்சம் சோர்வா இருக்கு. கவலைப்படாதீங்க டாக்டர், பாத்துக்குவாங்க. பரவாயில்ல, சீக்கிரம் சரியாகும். குட்டி பையனுக்கு உடம்புக்கு என்னாச்சு? தலைவலி டாக்டர். காய்ச்சலும் இருக்கு. இந்த காய்ச்சல் மிகவும் அபாயகரமானது, ரத்த தட்டுகள் குறைந்துவிடும். அப்படியா டாக்டர்? சில நேரங்களில் உயிரிழப்பு கூட நேரலாம், அதனால உடனடியாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. அச்சச்சோ, அவ்வளோ ஆபத்தான காய்ச்சலா? இது நம்ம கடிக்கும் கொசுக்களால் வரும் வியாதி. கொசு கடித்தால் டெங்கு, காலரா, மலேரியா, சிக்கன் குனியா போன்ற பலவிதமான வியாதிகள் வரும். குறிப்பாக இந்த மழை காலத்தில் அதிகமாக வரும். அப்படியா மேடம்? நம்ம கொசு கடிக்காமல் எப்படி பாதுகாத்துக்கலாம்? நம்ம கொசு கடிக்காமல் பாதுகாத்துக்கணும்னா உங்க வீட்டு ஜன்னல் மற்றும் கதவுகளுக்கு தரமான கொசுவலை பொருத்துங்க. இதுக்காகவே நம்ம பெரம்பலூர்ல இருக்கிற ஸ்கைநெட் நிறுவனம் மெயின் டோர் உள்ளிட்ட பல்வேறு மாடல் கொசுவலைகள் கிடைக்கின்றன. வெல்க்ரோ டைப், இதை எளிதாக பிரித்து மீண்டும் ஒட்டலாம். அடுத்தது ஓபனபிள் டைப், இதை கதவு போல திறந்து மூடலாம். ஷட்டர் டைப், இதை கீழே இழுத்து மேலே சுருட்டலாம். இவை உங்கள் வீட்ட கொசுக்களிடமிருந்து. புல டைப் கொசுவலை, இது ஜன்னல்களுக்கு ஏற்றது. அடுத்தது மேக்னெட்டிக் டைப் கொசுவலை, இது தானாக மூடிக்கொள்ளும். இறுதியாக மெயின் டோர் டைப் கொசுவலை, இது முழு கதவுக்கும் பொருந்தும். அப்படியா? இன்னைக்கு ஸ்கைநெட்டில் கொசுவலை வாங்கி நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா ஜன்னல் மற்றும் கதவுகளுக்கும் கொசுவலை பொருத்திக்கிறோம். தேங்க்ஸ் மேடம். அப்புறம் என்ன பெரம்பலூர் மக்களே, நீங்களும் உங்கள் வீட்டு ஜன்னல் மற்றும் கதவுகளுக்கு கொசுவலை வாங்கி பொருத்தி கொசு தொல்லையிலிருந்து பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருங்க.